தமிழர் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம் நம்ம ஃபோட்டோஷாப் சீரிஸ் ஆரம்பிக்கிறதா. அதுக்கு நிறைய நண்பர்கள் ஓகே ஆரம்பிங்க, எப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி சும்மா பேசிக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல் டியூட்டோரியல் போடுறேன். ஓகே, இது போதும் புது புது டெக் வீடியோஸ் தெரிஞ்சுக்க இதில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் சர்ச் பாரில் அடோப் ஃபோட்டோஷாப் 7 டெக்ஸ்ட் பண்ணிக்கங்க. அதில் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. இது அடோப் ஃபோட்டோஷாப். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். இதுக்கு எந்தவித ட்ரையல் வெர்ஷனும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ வெர்ஷன். இது அடோப்போடது. ஸோ அடோப்போடதை பற்றி உங்களுக்கே தெரியும், நல்லா தான் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க, வேணா படித்து பார்த்துக்குங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், எவ்வளோ சைஸ், அதை பற்றிலாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்னென்ன விண்டோஸ் இதுக்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்லாம் கொடுத்துருக்குறாங்க. கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க, படித்து பார்த்துக்குங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து டவுன்லோட் ஐக்கான் இருக்கிறது கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் வரும். உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு எங்கே டவுன்லோட் ஆகுதுன்னு கேட்கும். நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ கேன்சல் கொடுத்துக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. அடோப் ஃபோட்டோஷாப் 7 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அன்சிப் பண்ண சொல்லி கேட்கும். நான் டெஸ்க்டாப்லேயே அன்சிப் பண்ண சொல்லி கொடுத்துக்கிறேன். அன்சிப்னு கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரேர் எக்ஸ்ட்ராக்டர் இருக்கணும், இல்லாட்டி ஜிப் உங்களுக்கு எது இருக்கோ யூஸ் பண்ணிக்க. அன்சிப் பண்ணிட்டேன். அன்சிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபைல்ஸ் ரெண்டு ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் ஐகான்ஸ், செட்டப் ஃபைல் எல்லாமே இதில் இருக்கும். இதில் செட்டப் ஃபைல் அப்படிங்கிறது இதுதான். இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அடோப் ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கீ இருக்கும். இந்த கீயை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே செட்டப் ஃபைல் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். நெக்ஸ்ட் ஓகே, இதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்படி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் உங்கள் டைட்டில் கொடுக்க சொல்லும். அந்த இடத்துல உங்கள் பேர் எது வேணும் கொடுத்துக்குங்க. நான் எல்லாத்துக்குமே டெக்னு தான் கொடுக்குறேன். கஷ்டம் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணிக்க. இங்கே கீழேயும் பேஸ்ட் பண்ணிக்கங்க. அதே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதே எல்லாம் 4 டிஜிட் கோடாக போய் செட் ஆகிக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்துக்குங்க. இதில் டைப்பிங்கெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நான் இதை ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த இடத்துல லொக்கேஷன் செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபோட்டோஷாப். நம்ம ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும், பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு சூப்பரான எடிட்டர். ஃபோட்டோஷாப் சிசி அதை விடவே இது ரொம்ப சைஸும் கம்மி. யூஸ் பண்ணுறது அதுக்கு ஈக்குவலாகவே இதுக்கு வரும். ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த டுட்டோரியலில் சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.